வெல்கம் பேக் டு பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே பியோரான குங்குமம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன். நல்லா சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கோபுரம் பூசு மஞ்சள், இந்த முகத்துக்கு பூசுகிற மஞ்சள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. சமைக்கிறது வேண்டாம், அது எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழம் ஜூஸுங்க. லெமன் ஜூஸ் ஒரே ஸ்பூனில், அதாவது இந்த மஞ்சத்தூள் எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிங்களோ அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. இப்போ சுண்ணாம்பு அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, சின்ன பசங்களுக்குலாம். இது வெத்தலைக்கு நம்ம யூஸ் பண்ணுற சுண்ணாம்புங்க. அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இப்போ இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுண்ணாம்பு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குங்குமம் கலர் அப்படியே வருங்க. அதனால் இதுக்கு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு தாங்க. இந்த 3ஐயும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலர், மெரூன் கலர்னு அந்த மாதிரி நல்லா டார்க் ஆகிட்டே போகும். உங்களுக்கு எவ்வளோ டார்க்னஸ் வேணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்பூனில் இருக்கிறதையும் நான் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வலிச்சு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்பூனில் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும், அதுவும் நம்மளுக்கு ரெட்டாக மாறணும்ல. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது. நல்லா பியோர் குங்குமம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதுனா இந்த மாதிரி தட்டில் போட்டு காய வச்சுருங்க. நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா பேப்பரில் ஈரம் இழுத்து அந்த ஈரம் அப்படியே அந்த குங்குமத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மெத்தட். இல்லை உங்களுக்கு இம்மிடியட்டாக உங்களுக்கு ட்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக டேபிள் சால்ட் இது மாதிரி கொட்டிட்டு பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளேட் மாதிரி ஒன்று ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்க கிண்ணம் குட்டியாக இருக்குது, அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட முடியாது. ஸோ இந்த தட்டு மேலே எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விடுங்க. ஏன்னா நிறைய கிரெயின்ஸ் இருக்கும், கட்டியாக இருக்கும்ல. இது எல்லாத்தையும் உடைக்க உங்களுக்கு அந்த எல்லோ கலர் எல்லாமே ரெட் கலரில் மாறிட்டு நல்லா ட்ரை ஆயிரும். உங்களுக்கு குங்குமம் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குங்குமத்தை க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு இதில் பூச்சி வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு குங்குமம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கடையில் வாங்கின மாதிரியே ஒரிஜினலாக இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் மெரூன், அதாவது அரக்கு கலர்னு சொல்லுவோம்ல, அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கிடைக்கிற அந்த குங்குமம் மாதிரியே இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு முடி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பூச்சி வராமல் ரொம்ப நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குங்குமத்தை நெத்தியில் வைக்கும் போது அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறது, நெத்தியில் வகுட்டில் வைக்கிறப்ப அந்த முடி கொட்டுறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாதுன்னா நீங்கள் வீட்டில் இதே மாதிரி தயாரித்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோயிலில் கொடுக்குற குங்குமம் ஓகே, நீங்கள் கடையில் வாங்குகிற குங்குமம் அலர்ஜியாக இருந்தால் நீங்கள் வீட்டில் இது மாதிரி தயார் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.